Students, நம்ம இந்த வீடியோல exercise number 13.2 CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து question number 2 பார்க்க போறோம். The following data gives the information of observed lifetime in hours of 225 electrical components. Lifetime வந்து ஹவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, அதோட frequency கொடுத்திருக்காங்க. Determine the modal lifetime of the components அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறதும் ஃப்ரீக்வன்சியும் வச்சு ஒரு டேபிள் கொடுத்துட்டு மோட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் நியூவாக எந்த டேபிளுமே ட்ரா பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்கிற டேபிள்ல இருந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருன்னு பாருங்கள். இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் வந்து 61 அப்படின்றதுனால ஃப்ரீக்வன்சி 1 வந்து 61 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து F0, அதை விட சின்ன நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து F0ன்னு எடுத்துக்கோங்க. F0ஓட வேல்யூ 61. இங்கே முன்னாடி 52 கொடுத்துருக்காங்க, அப்போ F0 வந்து 52 தான். F2 அப்படின்றது F1க்கு அடுத்த நம்பர் ஃப்ரீக்வன்சியில் 38. அப்போ F2ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் 38ன்னு கொடுத்துருக்கதா அர்த்தம். எப்போவுமே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கோ அந்த பாக்ஸ் தான் மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோடல் கிளாஸோட கிளாஸ் இன்டர்வல் 60 to 80. அதில் இருக்கிறதுல லோவர் லிமிட் வந்து 60ன்றதுனால L is equal to 60 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ L 60ன்னு எடுத்துட்டோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதான் உங்களோட மோடோட ஃபார்முலா. மோட்ஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் மேலே வந்து F1 மைனஸ் F0 மட்டும் வரும். கீழே செகண்ட் டைம் F1 எழுதுறதுனால 2F1 போட்டுக்கணும். அதே மைனஸ் F0 இது வரைக்கும் யூஸ் பண்ணாத உங்களோட F2 மல்டிபிள் பை ஹெச்ன்னு எழுதிக்கணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். 0 to 20, 20 to 40னா 20 டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால கிளாஸோட சைஸ் வந்து 20ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ 16 கொஸ்டினில் இருக்குது. F1ஓட வேல்யூ கொஸ்டினில் 61, F0 வந்து 52 டிவைடட் பை 2 டைம்ஸ் F1. ஸோ 2 டைம்ஸ் F1ஓட வேல்யூ 61 மைனஸ் F0 வந்து 52 மைனஸ் F2ஓட வேல்யூ வந்து 38 அப்படின்னு எடுத்துக்கணும். மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ கொஸ்டினில் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதை வந்து மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண இந்த மாதிரி கிடைக்குது. இது எப்போவுமே வந்து எல்சிஎம் எடுக்காமல் டேரெக்டாக டிவிஷன் கொண்டு போங்க, அப்போ தான் சம் ஈஸியாக வரும். ஸோ 9 into 20 இங்கே 180 இருக்குது. 122ல் 90 மைனஸ் பண்ணிட்டோன்னா 32 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் நார்மலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவிஷனில் 5.625ன்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஹோல் நம்பர் தான் ஹோல் நம்பர் கூட ஆட் பண்ணோம். அப்போ 65.625 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க கேட்டிருக்க லைஃப் டைம் வந்து ஹவர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 65.625 ஹவர்ஸ் அப்படின்றத உங்களோட ஃபைனல் மோடோட வேல்யூ. ஸோ மோட் இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5ல் ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 3 நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. The given distribution shows the number of runs scored by some top batsmen of the world in one day international cricket matches. Run scored நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டான்னு கேட்டிருக்காங்க. மோடு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூவாக எந்த டேபிளுமே வரைய வேண்டாம். கொடுத்துருக்க டேபிளில் இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்கள். இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குது 18. அப்போ அந்த 18 அப்படின்றது தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி 1. அப்போ 18 அப்படின்னு எழுதிக்கணும். F1 இது அப்படின்னா F1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் F0. அப்போ F0ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கணும். F2ஓட வேல்யூ F1க்கு அடுத்த நம்பர் 9, அதனால 9ன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த F1 டாப்பில் வந்ததோ இல்லை பாட்டமில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இல்லை அதுக்கு அடுத்த நம்பர் இல்லை, அங்கே 0ன்னு எடுத்துக்கோங்க. F1 இருக்கிற இந்த இன்டர்வல் தான் உங்களோட மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோடல் கிளாஸோட இந்த முதல் நம்பர் 4000, அதுதான் உங்களோட லோவர் லிமிட். அப்போ L is equal to 4000 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஹெச் அப்படின்றது வந்து கிளாஸோட சைஸ். இங்கே வந்து 1000 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஹெச்சோட வேல்யூ நம்ம 1000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம மோடோட ஃபார்முலா. இப்போ தான் அந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தோம். இப்போ எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் வந்து 4000 கொடுத்துருந்தாங்க. ஸோ 4000 ப்ளஸ் F1க்கு பதிலாக கொஸ்டினில் 18 இருக்குது மைனஸ் F0க்கு பதிலாக 4. கீழே 2 டைம்ஸ் 18 2 டைம்ஸ் F1 மைனஸ் F0ஓட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. F2ஓட வேல்யூ 9. இங்கே மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ வந்து 1000 அப்படின்னு இருக்குது, அதை எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டா நம்மளோட மோட் கிடச்சிரும். ஸோ இந்த 4000 கடைசி அடிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி இங்கே முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 18லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டா 14. கீழே 2 into 18 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 36. மைனஸ் 4ம் மைனஸ் 9 ஆட் ஆகிடும். ஸோ ரெண்டு பேரும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 13 கிடைக்குது. இங்கே மல்டிபிள் பை 1000 இங்கே வேல்யூ. ஸோ இங்கே வந்து 4000. இங்கே 36லேருந்து 13 மட்டும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மேலே வந்து ஒரு 14, கீழே வந்து 23 இருக்குது. இங்கே மல்டிபிள் பை 1000 டேர்ம் இருக்குது. 14ம் 23 மட்டும் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம 1000ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் தான் 4000 கூட அடிஷன் வரணும் நம்மளோட போர்ட் மாஸ் ரூல் படி.
ஸோ 14 23 இப்படி டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 14 23 வராது 0.0 எடுத்து இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டிவிஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.6087 கிடைக்குது. மல்டிபிள் பை 1000 பண்ணணும். 1000ல் பண்ணும்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் 3 பிளேஸ் தள்ளி வரும். அப்போ 608.7 கிடச்சிருக்கும். 4000 608.7 ஆட் பண்ணிட்டோன்னா 4608.7 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் அவங்க கேட்ட மோடோட வேல்யூ. கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, மோடல் ரன்ஸ். அப்போ இவ்வளோ ரன்ஸ் அப்படின்றது தான் மோடல் வேல்யூ. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். அதே எக்ஸசைஸ்லேருந்து த ஸ்டூடெண்ட் நோட்டட் த நம்பர் ஆஃப் கார்ஸ் பாசிங் த்ரூ எ ஸ்பாட் ஆன் த ரோட் ஃபார் 100 பீரியட்ஸ் ஆஃப் ஈச் 3 minutes. ஒரு 3 minutesக்கும் 100 பீரியட்ஸ் எடுத்து அவங்க வந்து இந்த டேபிள் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்ஸ் பாஸ்டு பை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டேபிளில். கொஸ்டினில் நம்மளை அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டா. இந்த டேட்டாவுக்கு மோடை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நியூவாக இந்த டேபிளும் ட்ரா பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்கள். இங்கே இருக்கிறதுல 20 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ நம்ம வந்து இந்த 20 தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா F1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ F1ஓட வேல்யூ கொஸ்டினில் 20. F1க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் F0. அப்போ F0க்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ 12. அப்போ F0 12ன்னு எடுத்துக்கலாம். F1க்கு அடுத்த நம்பர் தான் நம்ம F2ன்னு எடுத்துக்கணும். F2ஓட வேல்யூ கொஸ்டினில் 11 அப்படின்னு எடுத்துக்கணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். இது 10-10 கேப்பில் தான் கிளாஸோட இன்டர்வல் கொடுத்துருக்கிறதுனால ஹெச்சோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க. எப்போவுமே F1 இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம மோடல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். மோடல் கிளாஸில் முதல்ல வர நம்பர் லோவர் லிமிட், அடுத்து அப்பர் லிமிட். நம்மளுக்கு ஃபார்முலாவில் லோவர் லிமிட் தான் தேவைப்படும். அப்போ லோவர் லிமிட்டோட வேல்யூ கொஸ்டினில் 14 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் மட்டும் எடுத்துகிட்டா மோடை ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 40 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் F1ஓட வேல்யூ 20 மைனஸ் F0க்கு 12 இருக்குது. டிவைடட் பை 2 டைம்ஸ் F1. அப்போ 2 டைம்ஸ் 20 மைனஸ் F0க்கு 12 இருக்குது, F2க்கு 11. மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ கொஸ்டினில் 10 இருந்தது. இதை சால்வ் பண்ணிட்டா போதும். இப்போ 40 ப்ளஸ் 20ல் 12 மைனஸ் பண்ணால் நமக்கு 8. 2 × 20 40. இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிடுவாங்க. ஸோ மைனஸ் 23ன்னு கிடைக்கும். இங்கே மல்டிபிள் பை 10 இருக்குது. எப்போவுமே இதை கேன்சல் பண்ணக்கூடாது. சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேன்சலேஷன் பார்ட் நீங்கள் போகணும். ப்ளஸ் இங்கே மேலே வந்து 8 10s are 80 இருக்கும். டினாமினேட்டரில் 40லேருந்து 23 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 17 கிடைக்கும். இப்போ 80யும் 17ஐயும் மைனஸ் டிவைட் பண்ணிவிட்டு 40 கூட ஆட் பண்ணிட்டா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 8யும் 17ஐயும் இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டோன்னா 40 ப்ளஸ் 4.705ன்னு வந்துட்டே இருக்குது. ஸோ இது 0 தான் இருக்கீங்க. அப்போ நம்ம 4.7 அப்படின்னு கூட இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 44.7 கிடைக்குது. கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ கார்ஸ் வந்து மோடில் இருக்கும் அப்படின்றத எழுதணும். ஸோ எப்போவுமே இந்த யூனிட்டை மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.